الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في فرقانه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே, நாங்கள் எல்லாம் அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவ்விடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் நான்
ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என நினைக்கிறேன் சகோதரர்களே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பண்பாடான ஒரு மார்க்கம், பண்பாடுகளை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். வகூலு லில்லாஹி வகூலு லின்னாசி ஹுஸ்னா. மனிதர்களோடு நீங்கள் பேசுகின்ற பொழுது அழகிய முறையிலே பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், பேசுங்கள் இஸ்லாம் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது. வஹாலிக்கின் நாஸ பிஹுலுக்கின் ஹசன். நீங்கள் மனிதர்களோடு பழகுகின்ற பொழுது நல்ல முறையிலே பழகிக்கொள்ளுங்கள், பண்பாடாக பழகிக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது சகோதரர். அதே போன்றுதான் இவ்வாறு பண்பாடாக நடந்து கொள்பவர்களுக்கு பல சிறப்புகள் இருப்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாம அஹாசினக்கும் அஹ்லாகா. எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்களும் நாளை மறுமையிலே எனக்கு அருகாமையில் சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்களும் யார் தெரியுமா? அஹாசினுக்கும் அஹ்லாக்கா. நடத்தையால் யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள், அவர்கள்தான் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே எனக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சகோதரர். இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், மாமின் ஷைஇன் அஸ்கல ஃபில் மீசானி மின் ஹுஸ்னில் குல்க். நாளை மறுமையிலே எங்களுடைய அமல்கள் எல்லாம் மீசான் என்ற அந்த தராசிலே நிறுக்கப்படும். அந்த மீசான் என்கக்கூடிய அந்த தராசை கதிக்க செய்யக்கூடிய அமல் எது தெரியுமா? இந்த நல்ல பழக்க வழக்கங்கள், பண்பாடு, நட்பண்புதான் இந்த மீசானுடைய தராசினுடைய எடையை கதிக்க செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அதே போன்றுதான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்ட அந்த நோக்கத்தை சொல்லுகின்ற பொழுது, இன்னமா புஇஸ்து லியுதம்மிம ஸாலிஹல் அக்லாக். இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன தெரியுமா? லியுதம்மிம ஸாலிஹல் அக்லாக். நல்ல பழக்க வழக்கங்களை பூர்ணப்படுத்துவதற்கு, போதிப்பதற்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதுத்துவத்தின் நோக்கத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு நட்பண்பு, அந்த பண்பாடு இஸ்லாத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே இருக்குகிறது என்பதை நானும் நீங்களும் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த நட்பண்புடைய விடயத்தில் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு அதனை கடைபிடிப்பதற்கு அக்கறையாக கரிசனை காட்டக்கூடியவர்களாக இருக்குகிறோம் சகோதரர்கள். இவ்வாறு நட்பண்புகளை போதிக்கக்கூடிய இஸ்லாம் இந்த நட்பண்புகளை சிதைக்கக்கூடிய காரியங்களையும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இந்த நட்பண்புகளை சிதைக்கக்கூடிய காரியங்களையும் மிகவும் முக்கியமான ஒன்றுதான் அந்நிஃபாக், நயவஞ்சகத்தனம். முனாஃபிக், நயவஞ்சகர்கள். இந்த நயவஞ்சத்தனத்தை இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது சகோதரர்களே. இந்த நயவஞ்சம் உடையவர்களை, முனாஃபிக்குகளை அல் குர்ஆன் மிக மோசமாக வர்ணிக்கிறது. எப்படி வர்ணிக்கிறது என்று சொன்னால், இன்னல் முனாஃபிகீன ஹுமுல் ஃபாஸிகூன். இந்த முனாஃபிக்கீங்கள், நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மிக கெட்டவர்கள். ஹுமுல் அதுவு ஃபஹ்தருஹும் காத்தலஹுமுல்லாஹு அன்னா யுஃபகூன். இந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் விரோதிகள். ஃபஹ்தருஹும், அவர்களுடைய விடயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று இஸ்லாம் மிகவும் கடுமையாக அவர்களை எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று
இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். இந்த முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே, நாளை மறுமையிலே நரகத்தின் அடி விளிம்பிலே இருப்பார்கள் என்று இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது சகோதரர்களே. அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வஅதல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்தி வல் குஃபார நார ஜஹன்னம். இந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நாளை மறுமையிலே நிரந்தர நரகம் இருக்குகிறது என்பதை அல்லாஹ் வாக்களித்துள்ளான். லஅனஹுமுல்லாஹ், அவர்கள் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் இந்த பண்பை, இந்த பண்புடையவர்களையும் மிகவும் எச்சரிக்கை செய்வதையும் மிகவும் மோசமாக வர்ணிப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்கள். என்ன காரணம்? இந்த நயவஞ்சர்களை இவ்வாறு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் உள்ளரங்கத்தில் மறைமுகமாக இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சதி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே இருந்து கொண்டு அல்லாஹுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக இந்த முனாஃபிக்குகள் இருந்தார்கள் சகோதரர்களே. அவர்களுடைய பண்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலூ நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த முனாஃபிக்குகள் வந்து, முஹம்மதே, நாங்கள் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறுவார்களாம். வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு. அல்லாஹ் நீ நபிதான் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வான். ஆனால் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். அவர்கள் உன்னை நபியாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கிறார்களே, அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். ஏன் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து நடிக்கிறார்கள் தெரியுமா? இத்தகது ஐமானஹும் ஜுன்னதம் ஃபஸத்து அன் சபீலில்லாஹ் இன்னஹும் ஸாஅ மா கானூ யஅமலூன். இவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பது எதற்காக வேண்டி தெரியுமா? முஸ்லிம்களை அல்லாஹுடைய பாதையை விட்டும் தடுப்பதற்கு, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக வேண்டி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர, உன்னை நபியாக ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர, அவர்கள் இந்த இஸ்லாத்தின் மூலமாக சொர்க்கம் நுழைவதற்காக வேண்டி அல்ல என்று அல்லாஹ் இந்த முனாஃபிக்குகளுடைய பண்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளங்கப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது இந்த முனாஃபிக்குகளுடைய பண்பை பாருங்கள். வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா. ஈமான் கொண்ட முஸ்லிம்களை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது, நாங்கள் மூமின்கள் தான், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்று கூறுவார்கள். வைதா ஹலவு இலா ஷயாத்திஹும் காலு இன்னா மஅக்கும். ஆனால் அவர்களுடைய நண்பர்களோடு, எதிரிகளோடு, அவர்களுடைய ஷைத்தான்களோடு சேருகின்ற பொழுது அவர்கள் கூறுவார்களா, இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோட இருக்கிறோம். முஸ்லிம்களை கண்டா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்வார்களாம். காபிரை கண்டா நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், நாங்கள் ஈமான் கொள்ளல, நாங்கள் ஏன் முஸ்லிம்களாக நடிக்கிறோம் தெரியுமா? இன்னமா நஹ்னு முஸ்தஹசியூன். இந்த இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த இஸ்லாத்திலே இணைந்து கொண்டோம் என்று அவர்கள் வெளிப்படையாக கூறுவார்களாம். இதே இந்த முனாஃபிக்குகளுடைய பண்பு சகோதரர்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த முனாஃபிக்குகளை கொல்வதற்கு நினைத்தார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் சோதனையாக இருந்தவர்கள், மிகவும் தொல்லை கொடுத்தவர்கள் இந்த முனாஃபிக்குகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அனுமதி கேட்கிறார். தானி அக்துல் ஹாதில் முனாஃபிக். இந்த முனாஃபிக்கை கொல்வதற்கு அனுமதி தாருங்கள் யா ரசூலுல்லாஹ், நான் கொண்டு குவித்து விடுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்டார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, நீ இந்த முனாஃபிக்குகளை கொல்வதற்கு நான் அனுமதி தரலாம். தந்தால் இந்த காவிர்கள் இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள் தெரியுமா? இந்த முஹம்மத் தன்னுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்களை கொண்டு விட்டார் என்று கூறி மக்களை இஸ்லாத்தை விட்டு தடுப்பதற்குரிய ஒரு கேடயமாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த முனாஃபிக்குகளை கொல்வதை விட்டும்
தவிர்ந்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு சோதனையாக வேதனையாக இருந்தவர்கள் தான் இந்த முனாஃபிக்குங்கள் சகோதரர்கள். எந்த அளவுக்கு இவர்களுடைய பண்பு இருக்கும் என்று சொன்னால், சஹாபாக்கள் கூட இந்த முனாஃபிக்கினுடைய பண்பை விட்டும் பயப்படக்கூடிய அளவுக்கு, நானும் இந்த முனாஃபிக்கினுடைய பட்டியலிலே சேர்ந்து விடுவேனோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய செயலும் இவருடைய பண்பும் இருக்கும் சகோதரர்களே. அந்த அளவுக்கு மிகவும் கெட்டவர்களாக, கெட்ட பண்புடையவர்களாக இந்த முனாஃபிக்குகள் இருந்தார்கள். அபு முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், லகீது அவ் ரஅய்து அவ் அத்ரக்து 30 சஹாபியன். நான் 30 சஹாபாக்களை கண்டிருக்கிறேன், நான் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறேன். யார் சொல்றது? அபு முலைகா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ. இவர் சொல்லுகிறார், நான் 30 சஹாபாக்களை கண்டிருக்கிறேன், அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறேன். குல்லுகும் யஹாபு அலைஹிம் அன்-நிஃபாக். எல்லோரும் இந்த நயவஞ்சகத்தன்மை என்னிடத்திலே வந்து விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு மிகவும் கஷ்டப்படுவார்கள், மிகவும் பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு பயப்பட்ட ஒரு பண்பு தான் இந்த நிஃபாக், நயவஞ்சகத்தன்மை சகோதரர்களே. ஒரு நாள் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலிருந்து வெளியாகிறார்கள். பாதையிலே புலம்பிக் கொண்டு சொல்லுகிறார்கள், நாஃபக்க ஹன்ஸலா, நாஃபக்க ஹன்ஸலா. பாதையிலே புலம்பிக் கொண்டு சொல்லுகிறார்கள், இந்த ஹன்ஸலா எங்கக்கூடிய ஒரு மனிதர் நிஃபாக், அவர் நயவஞ்சகனாக ஆகிவிட்டார், முனாஃபிக்காக ஆகிவிட்டார் என்று பாதையிலே புலம்பிக் கொண்டு செல்கிறார். அந்த நேரத்திலே அவரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். யா ஹன்ஸலா, ஹன்ஸலாவே உங்களுக்கு என்ன நடந்த? நீங்க இந்த பாதையிலே இந்த முனாஃபிக், அதாவது ஹன்ஸலா முனாஃபிக்காகி விட்டார், ஹன்ஸலா முனாஃபிக்காகி விட்டார் என்று கதறி அழுது புலம்பி செல்கிறீர்கள், என்ன நடந்தது உங்களுக்கு என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அபூபக்கர் அருமை தோழரே, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருக்குகின்ற பொழுது பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் பல மறுமை உரிய விஷயங்கள், மார்க்க விடயங்களை சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே ஈமான் அதிகரிக்கிறது, சொர்க்கத்தை அடைய வேண்ட ஆர்வம் வருகிறது, அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எங்களிடத்திலே வருகிறது. ஆனால் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸை விட்டும் எங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் சென்று விட்டால் அந்த ஈமான் குறைந்து நாங்கள் உலக துன்யாவுடைய காரியங்களிலே ஈடுபட்டு விடுகிறோமே, இது ஒரு இரட்டை வேடம் இல்லையா, இது முனாஃபிக்கினுடைய பண்பு இல்லையா என்று ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகிறார். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னார், தன்னை பற்றி ஒரு முஹாசபா செய்கிறார்கள். இந்த ஹன்ஸலா செல்லக்கூடிய இந்த பண்பு என்னிடத்தில் இருக்கிறதா இல்லையா? பாருங்களேன், யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? முஹாசபா செய்துவிட்டு, ஆமாம் ஹன்ஸலா, இந்த பண்பு என்னிடத்திலும் இருக்குகிறது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்தால் என்னிடத்தில் ஈமான் அதிகரிக்கிறது, நான் வீட்டுக்கு சென்றால் அந்த ஈமான் குறைகிறது, துன்யாவிலே நான் ஈடுபட்டு விடுகிறேன், இது முனாஃபிக்கினுடைய பண்புதான் என்று யார் சொல்வது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த அபூபக்கர்? சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி சகோதரர். இந்த மூமின்களுடைய ஈமான்கள் அனைத்தையும் ஒரு தட்டிலும், அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் தான் கதிக்கும் என்று சொன்னார்களே, அப்படியான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆமாம், இந்த பண்பு என்னிடத்திலும் இருக்குகிறது என்று அந்த நிஃபாக்கை, அந்த நயவஞ்ச பண்பை பயப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்த அளவுக்கு ஒரு மோசமான பண்பு இந்த நிஃபாக், நயவஞ்சக தன்மை என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முதல் அவங்களுடைய இரகசியத்தை எழுதக்கூடிய ஹுதைஃபத்து இப்னு யமானி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அவர்களை அழைத்து இந்த முனாஃபிக்களுடைய பெயர்களை எல்லாம் எழுத சொன்னார்கள். யாரிடத்தில்? ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி இடத்தில். அவர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முனாஃபிக்குடைய பெயர்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்.
திடீரென அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். மரணித்ததுக்கு பிறகும் அந்த முனாஃபிக்குடைய பெயர் பட்டியல் யாரிடத்தில் இருந்தது? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் இருந்தது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துக்கு ஆட்சியிலே வருகிறார்கள். ஆட்சி காலத்திலே அவங்க ஆட்சி பீடத்தில் இருக்குகின்ற பொழுது கேள்விப்படுகிறார்கள், முனாஃபிக்குங்களுடைய பெயர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எழுதி அந்த ஹுதைஃபா எங்கக்கூடிய அந்த தோழரிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுகிறார். அப்ப உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக போகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப கேட்கிறார்கள், ஹுதைஃபா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்திலே இந்த முனாஃபிக்குங்களுடைய பெயர்களை தந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். இந்த பெயர் பட்டியலை கொஞ்சம் திரை இயலுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இல்லை, தர முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அமானிதமாக சொன்ன தந்த ஒரு பட்டியல், அதனை நான் தர முடியாது. அந்த அமானிதத்தை நான் பாதுகாக்க வேண்டும் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுதைஃபா, இந்த பேர் கூட வானம், இந்த பட்டியலில் என்னுடைய பேர் இருக்கா என்பதை பார்த்து சொல்லுங்க என்று அந்த அளவுக்கு பயப்பட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? ஷைத்தான் ஒரு வழியிலும் ஷைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரக்கூடிய அந்த பாதையில் ஷைத்தான் செல்ல மாட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராய கூறப்பட்டவர்கள். அப்படியான அந்த சஹாபி இந்த நிஃபாக்கினுடைய நயவஞ்ச தன்மையினுடைய அந்த பண்புகள் இருந்தும் பயன்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும் சகோதரர்களே? அந்த அளவுக்கு மிகவும் மோசமான இந்த பண்பு தான் இந்த நயவஞ்ச பண்பு சகோதரர்கள், நிஃபாக், முனாஃபிக். இந்த நயவஞ்ச பண்பை விட்டும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கடுமையாக எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இந்த பண்பை விட்டு நாங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு இந்த நயவஞ்சகர்களுடைய பண்பை எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த பண்பெல்லாம் இருந்தால் இது நயவஞ்சகர்களுடைய முனாஃபிக்குங்களுடைய பண்பு, அதை விட்டும் நீங்கள் நீங்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது சகோதரர்களே. நயவஞ்சகர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நயவஞ்சகர்களுடைய பிரதானமான 3 பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த 3 பண்பும் இருந்தால் ஒருவர் அவரிடத்திலே இந்த நிஃபாக் முனாஃபிக்கினுடைய பண்பு உருவாகிறது என்பது அர்த்தம். இந்த 3 பண்புகளில் ஒரு பண்பு இருந்தால், இந்த 3 பண்பும் அவரிடத்தில் இருக்குமேயானால், அடையாளம் இருக்குமேயானால் அவர் நயவஞ்சகர் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. இப்பொழுது நாங்கள் முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். நான் சொல்லக்கூடிய இந்த 3 பண்புகளும் எங்களிடத்தில் இருக்குகிறதா, அல்லது இந்த பண்பை விட்டு நாங்கள் நீங்குவீர்களாக இருக்குகிறோமா? அதில் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது பண்பாக சொல்லுகிறார்கள், இதா ஹத்தஸ ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸத்துன். ஒரு முனாஃபிக் என்பதற்கு அடையாளம் 3 ஆகும். அதில் முதலாவது அடையாளம் தெரியுமா? இதா ஹத்தஸ கதிப. அவன் பேசினால் பொய் பேசுவான். அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடியது பொய்யாத்தான் இருக்கும், உண்மையே பேசவே மாட்டான். இது யாருடைய பண்பு? முனாஃபிக்குங்களுடைய பண்பு சகோதரர்களே. அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பண்பு என்னிடத்திலே இருக்குகிறதா இல்லையா சகோதரர்களே? நான் பேசுகின்ற பொழுது உண்மையை பேசுகிறேனா, பொய் பேசுகிறேனா? முஹாசபா ஒன்று செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இது அடி விளிம்பிலே இருக்கக்கூடிய முனாஃபிக்கினுடைய, நரகத்திலே அடி விளிம்பிலே இருக்கக்கூடிய முனாஃபிக்குடைய பண்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இன்றைக்கு பொய் என்பது சகோதரர்களே மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு பாவமாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. இய்யாக்கும் வல் கதிப, நான் பொய் பேசுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கذاب. பொய்யர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான். பொய்யர்கள், பொய் பேசக்கூடியவர்கள், பொய்யான முறையில் நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய நேர்வழியை காட்ட மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய திருமறையிலே கூறுகிறான் சகோதரர்களே. எனவேதான் இந்த பொய் என்பது, பொய் கூறுவது என்பது, பொய் பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். அது முனாஃபிக்கினுடைய ஒரு பாவம் சகோதரர்களே. இன்றைக்கு பொய் என்பது சர்வ சாதாரணமாக எங்களுக்கு மத்தியிலே மலிந்து கிடப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
யார் உண்மையை கூறுகிறார், யார் உண்மையாளர், யார் பொய்யர் என்று அறிய முடியாத ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த வியாபார தலங்களிலே இந்த பொய் என்பது மலிந்து கிடப்பதை நாங்கள் பார்க்குகிறோமா இல்லையா? இந்த வியாபார தலங்களிலே ஈடுபடக்கூடிய சில சகோதரர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும். தன்னுடைய வியாபார பொருளை விற்பதற்காக வேண்டி பொய்யான விளம்பரங்கள், பொய் வார்த்தைகள், ஏமாத்து வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய அந்த வியாபார பொருட்களை விற்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். சகோதரர்களே, இந்த பொய்யை சொல்லி நாங்கள் வியாபாரத்தை கொண்டு போகலாம். அதனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் எங்களுக்கு வரக்கத்து இருக்காது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இரண்டு அந்த வியாபாரிகள் சந்தித்து அவங்க அந்த வியாபார பொருளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை, குறைபாடுகளை தெளிவாக சொல்லி உண்மைக்கு உண்மையாக நடந்தால் அவர்களுடைய அந்த வியாபாரத்தில் அதில் ஈட்டக்கூடிய அந்த லாபத்தில், பொருளாதாரத்தில் அவர்களுக்கு பரக்கத்து கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். வஇன் கதம வகதிப முஹியத் பரக்கத்து பைஹிமா. அவர்கள் அந்த வியாபார பொருட்களை பொய் சொல்லி விற்றார்களேயானால், அதனுடைய இருக்கக்கூடிய குறைகளை அவர்கள் மறைத்து அதை விற்பார்களேயானால், அதன் மூலமாக ஈட்டக்கூடிய அந்த பொருளாதாரத்திலே பரக்கத்து அழிந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, எனவேதான் சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் கரிசனை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், எவ்வளவுதான் உழைக்கிறோம், அதில் ஒன்றையும் காணல்லவென்று சொல்லுகிறோம். என்ன காரணம்? அது இதுதான், பரக்கத்து இழக்கப்பட்டு. பரக்கத்து வேணும் என்று சொன்னால் உண்மைக்கு உண்மையாக எங்களுடைய அந்த பிஸ்னஸில் நாங்கள் ஈடுபட வேண்டும். சகோதரர்களே, அதே போன்றுதான் இன்றைக்கு பொய் என்பது பல வடிவங்களிலே இன்றைக்கு ஊடுருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பொய்யின் ஒரு வகையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பொய் சத்தியம் சொல்வது. வியாபார பொருட்களிலே பொய் சத்தியம் சொல்லி மக்களை நம்ப வைப்பது. நான் சொன்னது அது பொய் விளம்பரம். இது பொய் சத்தியம், மக்களை நம்ப வைப்பது, பொய் சத்தியம் கூறுவது. இது உண்மையாக அல்லாஹ் வரைய வல்லாஹி இது இன்றைக்கு வந்தது, நேற்று வந்தது, அல்லது இப்படியானது அப்படியானது, பொய்யை மறைத்து, குறைகளை மறைத்து நாங்கள் அந்த பிஸ்னஸை செய்வது. சகோதரர்கள், இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக எச்சரித்த ஒரு முறை. சகோதரர்களே, அதே போன்றுதான் பொய்யினுடைய வகையில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கேட்கிறதையெல்லாம், நாங்கள் காதிலே கேட்கிறதையெல்லாம் நாங்கள் பரப்பி விடுவது, அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இது உண்மையான செய்தியா இது பொய்யான செய்தியா என்று நாங்கள் பார்க்காமல் கேட்கிறதையெல்லாம் அப்படியே பரப்பி விடுவது, இதுவும் ஒரு பொய்யினுடைய ஒரு வகை. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன். ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு அடையாளம் என்னவென்று தெரியுமா? பொய்யன் என்பது பொய் சொல்லல, பொய்யன் என்பதற்கு அடையாளம் என்னவென்று தெரியுமா? யுஹத்திது பிமா சமிய. அவர் கேட்பதையெல்லாம் அந்த மக்களுக்கு பரப்பி விடுவது, இது உண்மையான செய்தியா இது பொய்யான செய்தியா என்று அவர்கள் அதை ஆராயாமல் கேட்கக்கூடிய அனைத்தையும் அவ்வாறே மனிதர்களுக்கு மத்தியிலே பரப்பி விடுவது, இது பொய்யன் என்பதற்கு அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்றுதான் சகோதரர்கள், பொய்யினுடைய இன்னொரு வகையில் உள்ளதுதான் இன்றைக்கு அதிகமானவரிடத்தில் இது பரவி கிடக்கிறது. மக்களை சிரிப்பூட்டுவதற்காக வேண்டி, மக்களை ஒரு மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்காக வேண்டி பொய் சொல்றது. இதுவும் மிகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த ஒரு கெட்ட பண்பு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வைலுன் லில்லதீன யுஹத்திஸூன பில் ஹதீஸி யுல்ஹிகூனன் நாஸ் லியுல்ஹிகூனல் நாஸ். மனிதர்களை சிரிப்பூட்டுவதற்காக வேண்டி, மனிதர்களை மகிழ்வூட்டுவதற்காக வேண்டி பொய் சொல்லுகிறானோ அவனுக்கு கேடுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் சகோதரர்களே, இப்படியான இந்த பொய்கள் இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விடுபட வேண்டும். இந்த பொய் என்பது ஒரு முனாஃபிக்கினுடைய பண்பு என்பதை நாங்கள் எங்களுடைய மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். இது முதலாவது பண்பு, முதலாவது அடையாளம். இரண்டாவது அடையாளம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஇதா வஅத அஹ்லஃப. அவன் வாக்களித்தால் அந்த வாக்கை நிறைவேற்ற மாட்டான், அதற்கு மாறு செய்வான்.
அப்போ நாங்கள் வாக்குகள் கொடுக்குகின்ற பொழுது நாங்கள் அந்த வாக்குகளை சரியான முறையிலே நிறைவேற்றுகிறோமா நிறைவேற்றவில்லையா? நாங்கள் ஒரு முஹாசபா செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எத்தனையோ வாக்குகளை கொடுக்குகிறோம், அந்த வாக்குகளை சரியான முறையை உரிய நேரத்திலே நாங்கள் நிறைவேற்றுகிறோமா? அப்படி நிறைவேற்றாவிட்டால் எங்களிடத்திலே முனாஃபிக்கினுடைய அந்த அடையாளம் ஊடுருவுகிறது, மேலோங்குகிறது என்பது அர்த்தம் சகோதரர்கள். இது இரண்டாவது பண்பு. மூன்றாவது பண்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், வைத துமின கான, நம்பினால் நம்பிக்கைக்கு துரோகம் செய்வான். நம்பினால் நம்பிக்கைக்காக வேண்டி ஒரு பொருளை நாங்கள் ஒப்படைத்தார், அல்லது நம்பிக்கைக்காக வேண்டி ஒரு விடயத்தை இரகசியமாக சொன்னார், நம்பிக்கைக்காக வேண்டி ஒரு பொறுப்பை அவரிடத்திலே ஒப்படைத்தால் அதிலே பொடுபோக்காக அதனை சரியான முறையிலே அவர் செய்ய மாட்டார். நம்பிக்கைக்காக வேண்டி ஒரு இடத்திலே ஒரு ரகசியத்தை சொன்னால் அதனை ரகசியத்தை பேணாமல் அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி விடுவார். இது யாருடைய பண்பு? இது முனாஃபிக்குடைய பண்பு சகோதரர்களே. நம்பிக்கையாக ஒரு விடயம் ஒப்படைக்கப்பட்டால் அந்த விடயத்தை திறன்பட செய்ய மாட்டார், அதிலே பொடுபோக்கு காட்டுவார். இது யாருடைய பண்பு? இது முனாஃபிக்குடைய பண்பு சகோதரர்களே. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அடையாளங்கள் இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். நிஃபாக்கில் இருந்து நாங்கள் விலகிக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தௌஃபீக் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி பிஸ்மில்லாஹ் மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, நிஃபாக் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம், ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பண்பாக அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் எங்களுக்கு கூறுகிறது, அடையாளப்படுத்துகிறது. அந்த பண்பை விட்டும் நாங்கள் நீங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அதேபோன்று முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள் என்ன என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொன்னது போன்று இந்த முனாஃபிக்குங்களுடைய இந்த செயற்பாடுகள் பண்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு கூறுகிறது. இந்த முனாஃபிக்குங்கள் எவ்வாறு இருப்பார்கள், அவருடைய செயற்பாடு, அவருடைய பண்பாடுகள் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? அவர்கள் வணக்க வழிபாடுகளிலே எவ்வாறு இருப்பார்கள்? வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது விருப்பத்தோடு அந்த வணக்கத்தை செய்ய மாட்டார்கள். அதேபோன்று அந்த வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் உற்சாகத்தோடு அந்த வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட மாட்டார்கள். அவ்வாறு அந்த வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் ஈடுபட்டாலும் அந்த வணக்க வழிபாடுகளை பிறர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டித்தான், நானும் வழக்கசாலி என்று காட்டுவதற்காக வேண்டித்தான் வணக்கத்திலே ஈடுபடுவதை தவிர அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து வணக்கத்திலே ஈடுபட மாட்டார்கள். இது முனாஃபிக்குடைய பண்பு சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய திருமறைகளை சொல்கின்ற பொழுது வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்காக வேண்டி எழுந்து நின்றால் சோம்பேறிகளாக எழுந்து நிற்பார்கள். அவ்வாறு அவர்கள் தொழுதாலும் தொழுகையை யாருக்காக செய்வார்கள் தெரியுமா? யுராவுனன் நாஸ், மனிதர்கள் என்னை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் தொழுவார்களே தவிர அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதே போன்ற இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் வலா யஅதூன ஸலாத இல்லா வஹும் குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக வேண்டி வருகின்ற பொழுது சோம்பேறிகளாக பொடுபோக்காகத்தான் தொழுகையை தொழுவார்கள். அதே போன்று நல்ல காரியங்களுக்கு நீங்கள் செலவழிங்கள் என்று சொன்னால் மன விருப்பத்தோடு அவர்கள் செலவழிக்க மாட்டார்கள். வலா யுன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன், அவர்கள் நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கின்ற பொழுது வெறுக்கத்தக்க உடையவர்களாகத்தான், வெறுப்புடையவர்களாகத்தான் அவர்கள் செலவழிப்பார்கள் என்று அல் குர்ஆன் இந்த முனாஃபிக்குங்களுடைய பண்பை பற்றி கூறுகிறது சகோதரர்களே. எனவே இந்த பண்பு எங்களிடத்தில் இருக்கிற சகோதரர்களே, சற்று முஹாசபா செய்து பார்க்க வேண்டும். நான் தொழுகின்ற பொழுது, நான் இபாதத்தில் ஈடுகின்ற பொழுது நான் விருப்பத்தோடு நான் ஈடுபடுகிறேனா, அல்லது சோம்பேறியாக அல்லது வெறுப்பாக நான் ஈடுபடுகிறேனா? அவ்வாறு என்னிடத்திலே அந்த பண்பு இருக்குமே ஆனால் என்னிடத்திலே நிஃபாக் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை ஊடுருவுகிறது என்பது அர்த்தம் சகோதரர்கள். இதே போன்று அவர்களுடைய அடுத்த பண்பாக அல் குர்ஆன் கூறுகிறது, இந்த முனாஃபிக்கீங்கள் ஒருபோதும் நன்மையை விரும்ப மாட்டார்கள், நல்ல காரியங்களை விரும்பவும் மாட்டார்கள், நல்ல காரியங்களை மக்களுக்கு போதிக்கவும் மாட்டார்கள்,
நல்ல காரியங்கள் யாருக்கு நிகழ்ந்தாலும் அதை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அந்த அளவுக்கு மிகவும் ஒரு வஞ்சகமுடைய ஒரு உள்ளத்தை கொண்டவர்கள் தான் இந்த முனாஃபிக்குங்க. நல்ல காரியத்தை ஏவவும் மாட்டார்கள், நல்ல காரியத்தை செய்யவும் மாட்டார்கள். நல்ல காரியம் யாருக்காவது ஒன்று நடந்தால் அதனை பார்த்து சந்தோஷப்படவும் மாட்டார்கள். அப்படியான மிகவும் மோசமான பண்புடையவர்கள் தான் இந்த முனாஃபிக்குங்கள் சகோதரர்களே. இந்த பண்பு எங்களிடத்தில் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது வஇன் தம்சஸ்குன் ஹஸனத்துன் யசுக்கும், நபியே உங்களுக்கு நல்ல காரியம் சந்தோஷமான ஒரு காரியம் உங்களுக்கு நிகழ்ந்தால் இந்த முனாஃபிக்குங்கள் இருக்கிறார்களே அது அவருக்கு கவலையாக இருக்கும். நல்ல காரியம் அடுத்தவர்களுக்கு நிகழ்வதை விரும்பவே மாட்டார்கள். அந்த அளவுக்கு மோசமானவர்கள் தான் இந்த முனாஃபிக்குங்கள். அதே போன்று வயின் துசிபுக்கும் செய்யஅத்துன் யஃப்ரஹு பிஹா, உங்களுக்கு கெட்ட காரியம் அல்லது ஏதாவது ஒரு கெட்ட விடயம் உங்களுக்கு நிகழ்ந்து விட்டால் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்களாக அந்த முனாஃபிக்குங்கள் இருப்பார்களாம். இந்த பண்பை பாருங்க சகோதரர், இந்த பண்பு எங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? எங்களிடத்தில் சில சகோதரத்தில் இந்த பண்பு இருக்கிறது சகோதரர்கள். எங்களுடைய நண்பர்களுக்கு, எங்களுடைய அயல வீட்டார்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் நான் சந்தோஷப்படுவது கிடையாது, அவர்களை நான் வாழ்த்துவது கிடையாது, அவர்களை பாராட்டுவது கிடையாது. நான் கவலைப்படுகிறேன், ஏன் இப்படி அவர்களுக்கு நிகழ்ந்துச்சு, ஏன் இப்படியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு மாத்திரம் நிகழ்கிறது என்று நான் பொறாமப்படக்கூடியவனாகத்தான் இருக்கிறேன் ஒழிய அவர்களுக்கு நல்ல ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கிறது அதை சந்தோஷப்பட்டு அதனை பாராட்டக்கூடியவனாக எனக்கு மனம் வருவதில்லை. இது யாருடைய பண்பு? இது முனாஃபிக்கினுடைய பண்பு சகோதரர்களே, முனாஃபிக்கினுடைய பண்பு. அதே போன்றுதான் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டானுக்கு அல்லது என்னுடைய நண்பனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விடயங்கள் நடந்து விட்டால் அதை வைத்து நான் சந்தோஷப்படுகிறேன், அதை உலகமெல்லாம் பரப்பி விடுகிறேன். இது யாருடைய பண்பு? இது முனாஃபிக்கினுடைய பண்பு சகோதரர்களே. இப்படியான பண்பை விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த முனாஃபிக்குங்கள் இருக்கிறார்களே, நல்ல காரியத்தை செய்யவும் மாட்டார்கள், நல்ல காரியம் ஒன்று நடந்தால் அதை செய்ய விடவும் மாட்டார்கள். எப்படியாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை தடுக்க முயற்சிப்பார்கள் இந்த முனாஃபிக்குங்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து பஅதுஹும் மின் பஅத் யஅமுரூன பில் முன்கரி வ யன்ஹவுன அனில் மஅரூஃப். இந்த முனாஃபிக்குங்களுடைய பண்பு என்ன தெரியுமா? அவர்கள் நல்ல காரியங்களை ஏவவே மாட்டார்கள், எப்பொழுதும் மனிதர்களை கெட்ட காரியங்களின்பால் தான் தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ கெட்ட காரியங்களின்பால் தூண்டுவது இது முனாஃபிக்குனுடைய பண்பு சகோதரர்களே. அதே போன்று அனில் மஅரூஃப், நல்ல காரியம் நடந்தால் அந்த நல்ல காரியங்கள் நடக்கட்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள், அதை தடுப்பதற்கு முயற்சிப்பார்கள். இது பண்பு இன்றைக்கு இந்த எங்களுடைய சமுதாயத்திலே பறந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. நல்ல காரியம் ஒன்று நடக்குகின்ற பொழுது, நல்ல விடயம் ஒன்று நடக்குகின்ற பொழுது எப்படியாவது அதனை குறை கூறி, அதனை செய்யக்கூடியவர்களை குறை கூறி அதை தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்களே தவிர அது எப்படியாவது நடக்குகிறதை அதனை எவ்வாறு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காரியங்களிலே இன்றைக்கு இந்த சமுதாயம் எங்களுடைய சகோதரர்கள் ஈடுபடுவது கிடையாது. அப்படியான மிகவும் மோசமான பண்புடையவர்களாக இந்த முனாஃபிக்குங்களை அல்லாஹ் அருமைப்படுத்துகிறான் சகோதரர்களே. அதே போன்றுதான் கெட்ட காரியங்கள் நடக்குகின்ற பொழுது அந்த கெட்ட காரியங்களை தடுக்காமல் அந்த கெட்ட காரியங்களை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இந்த முனாஃபிக்குங்கள் இருப்பார்கள் சகோதரர்களே. எனவேதான் முனாஃபிக்குங்களுடைய பண்பு என்பது எங்களுடைய நடத்தையிலேயோ, எங்களுடைய பேச்சுக்களிலேயோ, எங்களுடைய செயற்பாடுகளிலே வந்துவிடக்கூடாது சகோதரர்களே. நிஃபாக் எங்கக்கூடிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு பாவம் சகோதரர்களே. அதை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அப்படியான அந்த கொடிய குணத்திலிருந்து எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.